வணக்கம். இது 4வது நாள். இந்த 4வது நாள்ல வந்து டைட்டில் வந்து வைப் கோடிங் ஏஜென்ட் செக்யூரிட்டி அண்ட் இவாலுவேஷன். ஸோ முதல் நாள்ல இருந்து இந்த 4வது நாளைக்குள்ள இருக்கிற அந்த பாய்ச்சல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்ஸ் அண்ட் என்னன்னு பார்த்தாங்க. அதுக்கு ஆன்டி கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. தென் 3வது நாள் வந்து ஏஜென்ட் ஸ்கில்ஸ் பார்த்தினாங்க. ஏஜென்ட் ஸ்கில்லுண்டா ஸ்கில் டாட் எம்டி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்க போகிறோம். பிறகு ஒரு ஆர்டிஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ் மாதிரி இருக்க போது வென்எவர் அதுக்கு தேவையான பொழுது மட்டும் அதை எடுக்க போகுது. அந்த கண்டெக்ஸ்ட் ரொட்டன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்க போது அதை தவிர்க்கிறதுக்காக தேவையான நேரத்தில் மட்டும் லோட் பண்ணக்கூடிய மாதிரி டைனமிக் லோடிங்னு சொல்லுது. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் பேக்கேஜ் மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ணோம். அதை தான் நாங்கள் தேவையான இடங்களில் ரன் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு உதாரணமாக ஏடிகே ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட் அண்டு ஆன்டி கிராவிட்டியால் இருக்கிற ஒரு ஃபீச்சரை நாங்கள் பாவிச்சினாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைய தினம் வந்து இந்த ஸ்கில்ஸ் நாங்கள் இந்த 3 நாளுக்குள்ளேயும் பார்த்ததை வச்சுக்கொண்டு ஒரு வைப் கோடிங், அதாவது ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதனுடைய செக்யூரிட்டி அண்ட் அதை பற்றி நாங்கள் இவாலுவேட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மொத்த கோடிங் எழுதுறதுலேருந்து டெஸ்டிங் பண்ணுறது, ஈவன் டிப்ளாய் பண்ணுறது வரைக்குமே ஏஐ நாங்கள் ChatGPTயோ அல்லது க்ளோடியோ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இதில் ஏஜென்ட்டுகளை நாங்கள் பயன்படுத்திக்குள்ளே எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு ஃபீச்சரை கொடுத்து நாங்கள் இதை பில்ட் பண்ணணுன்னு சொன்னால் அதுவே எல்லாம் பில்ட் பண்ணி அதுவே யூஐ பில்ட் பண்ணுது, லாஜிக் பில்ட் பண்ணுது, டேட்டா பேஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணணும்னா டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணுது, எல்லாம் செய்யுது. ஆனால் எங்களுக்கு அது தெரியாது அதில் இருக்கிற செக்யூரிட்டி பார்ட் எப்படி இருக்க போகுதுன்றது. அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தது, அது எங்கே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைய அந்த வைப் கோடிங் ஏஜென்ட் செக்யூரிட்டி அண்ட் இவாலுவேஷன்ன்றது. அப்போ இதுதான் இன்றைய நாளுக்கான அவர்கள் பகிர்ந்திருந்த அந்த செக்ஷன். அவர்கள் ஒயிட் பேப்பர் ஷேர் பண்ணியிருந்துச்சுன்னா இது ஒரு 44 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல் டீட்டெயிலாக இவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கணும். ஸோ அதை நான் ஒரு நான் புரிஞ்ச அளவில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கோடிங் எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஏஐ மெத்தட்டை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதே பழைய முறையை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டிங் சின்டெக்ஸ் நாங்களாக கோடிங் எழுதி ட்ரை பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து டிட்டர்மினிஸ்டிக் ப்ரெடிக்டபிள் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். அட் தி எண்ட் இது கம்பைல் ஆகணும் அல்லது ஃபெயில் ஆகணும்ன்றது தான் எங்களோட ட்ரெடிஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் வைப் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இங்கே செய்ய போகிறது ஒரு ஒர்க் ஃபோர்ஸை வச்சு எங்களுக்கு கீழே ஒரு வேலையாளை வச்சு நாங்கள் சொல்ல சொல்ல அது செய்கிற மாதிரி. அப்போ எங்களுக்கு தெரியாது அது உண்மையிலே என்ன செய்யுதுன்றது. ஒரு 500 லைன் உள்ள ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி போட்டு சேஞ்சஸை பில்ட் பண்ணி போட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு டேட்டா பேஸில் மேக் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இருக்கிற செக்யூரிட்டி பிரச்சனைகள் இது 2 இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் சேண்ட் பாக்ஸ், அதாவது செப்பரேட்டாக ஒரு என்வயர்மெண்ட்டோ அல்லது லோக்கலில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதையே நாங்கள் டிரெக்டான அப்ளிகேஷனில் போயிட்டு நாங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்றதால் செக்யூரிட்டி வைஸாக இந்த வைப் கோடிங்கில் சொல்லி வர்ற ஒரு விஷயம். ஸோ செக்யூரிட்டி அண்ட் இவாலுவேஷன். சரி, இப்போ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம், அங்கே செக்யூரிட்டி பிரச்சனை ஒன்று இருக்க போகுது. அந்த உதாரணமாக இப்போ SQL இன்ஜெக்ஷன் இருக்குதா, அல்லது ஈவன் எங்களோட அப்ளிகேஷன் வந்து லோட் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கலாம். அப்போ ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது மாதிரியான பிரச்சனைகள் இருக்க போகுது. அப்போ இந்த செக்யூரிட்டி வந்து சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பில்ட் பண்ண அப்ளிகேஷன் சேஃபாக இதை கொண்டு போயிட்டு நாங்கள் டிப்ளாய் பண்ணலாமான்றது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இதை எப்படி நாங்கள் செக் பண்ணலாம்னு சொன்னால் இவாலுவேஷன் மெத்தட்ஸ். இவாலுவேஷன் மெத்தட்னு சொன்னால் சரி, அவர் பில் பண்ணியிருக்கிறார், இப்போ நீங்கள் சொல்லணும் கேட்கணும் இதை இவாலுவேட் பண்ணு, இது என்ன சேஞ்ச் நடந்திருக்குது, இதை இது எக்ஸிக்யூட் பண்ணினா என்ன நடக்க போகுது. தென் நீங்கள் அந்த குறுக்கு கேள்விகள் கேட்குற மாதிரி. ஸோ இதை சொல்கிறது ஹியூமன் இன் த லூப் அண்டு. இப்போ நீங்கள் அது கிரியேட் பண்ணினாலும் நீங்கள் அதை அப்படியே நம்பாமல் திருப்பி அதை ஒரு கொஷின் பண்ணுறீங்க. திருப்பி இப்போ கொஷின் பண்ண அது பிள்ளையை விட்டுருந்தாலும் அதை சம்டைம்ஸ் மறைக்க பார்க்கும். அப்போ நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கேள்விகளை கேட்குறதால வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தென் உங்களுக்கு சொல்லும் இதுதான் உண்மையாக நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இப்படி நாங்கள் இவாலுவேஷன் டெக்னிக்ஸை மாற்றிக்கொண்டு போவோம். ஸோ எல்எல்எம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இப்போ அதுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்றது. இப்போ நாங்கள் எங்களோட கோடிங்கெல்லாம் அது அடிக்குது, ஆனால் அதுக்கு தெரியாது
இது என்ன மாதிரி பயன்படுத்த போகிறோம், என்ன நடக்க போகுதுன்றது அதுக்கு தெரிஞ்ச மாதிரி கோட் எல்லாத்தையும் தந்து ரன் ஆகுதுன்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்றும் தெரியாது. இப்போ உதாரணமாக ஒரு லோன் அப்ரூவல் ஒரு சிஸ்டம் ஒன்று பில் பண்ணுறோம்னு சொன்னால் அஹ், உண்மையிலேயே அவரோட பழைய ஹிஸ்ட்ரிகள் மற்றது எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எல்எல்எம்ல பில் பண்ணுறோம் ஒரு அப்ளிகேஷன் சொன்னால் சம்டைம்ஸ் அது பழைய ஹிஸ்ட்ரியை சேர்க்காமல் முதலே ஒரு 1 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் இப்போ ஒரு 2 லட்சம் வாங்க போறாருன்னு சொன்னால் அது எடுத்து 10 வருஷம் அதுவே கட்டையிலையான்னு சொன்னால் அப்புறம் இந்த லோனை அப்ரூவ் பண்ணக்கூடாது. ஸோ இது கிட்டத்தட்ட பழைய லாஜிக் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்குரிய மெயின் கோர் ஆஃப் த லாஜிக் இங்கே சம்டைம்ஸ் செட் ஆகிருக்காது. அப்போ இதுகளில் நாங்கள்லாம் ஹியூமன் இந்த லூப்பாக நாங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் அதை ஒரு ப்ரோஸ் வெலிடேஷன் மாதிரி திருப்பி அதை கேள்வி கேட்டு அதிட்ட இருந்து ரெஸ்பான்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்காகத்தான் அந்த பேப்பரில் 7 பில்லர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஒரு மெத்தட்டை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ டேட்டா மாடல், ஒப்சர்வபிலிட்டி அண்ட் செக்ஆப்ஸ், தென் கவர்னன்ஸ், ரைட்? ஸோ இந்த 7 மெத்தட்டை வெல் செக்யூரிட்டி பில்லர்ஸில் கொண்டு வரீங்கன்னா தென் பைப் கோடிங்கில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை இங்கே சொல்கிற மாதிரி அதை ஹலோசினேஷன் பண்ணுறது. உதாரணமாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்டரை செக் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் செக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஏதோ உங்களுக்கு பேர் கேள்விப்படாத ஒரு லைப்ரரிட்ட பேரை சொல்லி அந்த டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ணுறது. உண்மையில் அந்த லைப்ரரி ஏதோ ஒரு malware பேக்கேஜ். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவை சம்திங் எடுத்து யாரோ ஒரு அளவு சென்ட் பண்ணுதுன்றதான் அந்த கோடுன்னு சொன்னால் உண்மையில் அந்த லைப்ரரியை பற்றியே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எல்எல்எம் சஜஸ்ட் பண்ணுது உங்களுக்கு கோட் பண்ணிக்கலன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பயன்படுத்துறீங்கன்ற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் சப்ளை செயின் கேட்ன்ற ஒரு சப்ளை செயின் அட்டாக் ஒன்று நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் மற்றது லைட் எல்எம்ன்ற பேக்கேஜஸ் நிறையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளானது. அப்போ அது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஸ்டோரி. பட் நான் சொல்கிறது இப்போ லைப்ரரிஸ் தெரியாத ஒரு லைப்ரரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஆஸ் பர் எல்எல்எம் சொல்லுதுன்றதுக்காண்டி. ஸோ இதுகளை நாங்கள் வெரிஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது டெவலப்பர்ஸ் ஆகிய எங்களோட பொறுப்பு. ஸோ இதுகள் சைபர் செக்யூரிட்டிகளில் மிக முக்கியமான சில விஷயங்கள். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, ஆப்செக்னு சொல்லுவோம். தென் இப்போ ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜென்ட் பில் பண்ணுது, தென் வைப் கோட் பண்ணுது, அதுக்கு பிறகு ஹியூமன் வெரிஃபிகேஷன் செய்து நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம்ன்ற மாதிரியான இந்த ஸ்டெப்ஸ் போகும். ஸோ இங்கே 3 டீம் இருக்குதுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அதாவது ரெட் டீம், ப்ளூ டீம், க்ரீன் டீம். ஸோ ரெட் டீம் அட்டாக் பண்ணுறவராக இருப்பார். எங்களோட அப்ளிகேஷனோ அல்லது எங்களோட ஏஜென்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது அல்லது இதை எப்படி நாங்கள் இன்னும் மேனிப்புலேட் பண்ணி அட்டாக் பண்ணலாம்ன்றது. இப்போ இந்த லோனை நான் இப்போ லோனை எடுத்தே ஆக வைக்கணுன்ற மாதிரி அதை மேனிப்புலேட் பண்ணுறது. அதாவது இவர் அப்ரூவ் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இதில் அவர் ட்ரை பண்ணுவார் அட்டாக் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு ஹேக்கர் மாதிரி. இதே ப்ளூ டீம் அந்த ப்ராசஸ் எப்படி போகுதுன்றதை ஒப்சர்வ் பண்ணுறவராக இருப்பார் அல்லது தடுக்கிறவராக இருப்பார். இப்போ அவர் செக் பண்ணுவார் இது இப்படி நடந்தது, லோக் பண்ணுவார் டேட்டாவை, என்னென்ன நடந்திருக்குது, என்ன ப்ராசஸ் நடந்திருக்குது, எக்ஸிக்யூஷன்ஸ் நடந்திருக்குதுன்னு சொல்லி. அண்ட் தென் க்ரீன் டீம் என்ன செய்யணும்னு சொன்னால் சரி இது இவ்வளோ நடந்திருக்குது, இதை வச்சு நான் இப்போ ஃபிக்ஸ் ஒன்று பில் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவார் அந்த கோட் வைஸாவோ சம்திங். அந்த ஸ்டெப்ஸில் என்ன பிரச்சனை வந்ததால் எங்களுக்கு இப்படி இது நடந்ததுண்டு. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஏஜென்ட் போட் ஏதோ ஒன்று சொல்லி 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறன்ற மாதிரி ஒரு கதை ஒரு 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 நினைக்கிறேன் இந்த ஈவே மாதிரியான சைட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் இப்போ ஏஜெண்டோட கதைச்சு அதை ஏஐ ஹியூமனுக்கு அந்த கம்யூனிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதுவே 40% டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு கணக்கை அமௌண்ட் லாஸ் ஆகிடுது. இது சம்வேர் எங்கேயோ இது சம்மந்தமான ஒரு கதை. இப்போ நாங்கள் ஏஐயை கஸ்டமர் சப்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வரதால இருக்கிற பிரச்சனைன்றது. அப்போ தன்னால் ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதை பிறகு ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஏஐயை நாங்கள் பயன்படுத்தக்குள்ள கவனிக்க வேண்டிய சில செக்யூரிட்டி லூப் ஹோல்ஸ். அப்போ குறிப்பிட்ட லிமிட்டோ அல்லது இதுக்கு மேலே இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே நாங்கள் டைம் ஹியூமன்கிட்ட தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகணுன்றதை அது தெளிவாக இருக்கணும். அப்போ
இதுகளை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கனதரம் இந்த ஏஜென்ட்ஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் திருப்பி திருப்பி எங்களை ட்ரெயின் பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுற மாதிரி இந்த ஏஜென்ட்ஸை திருப்பி திருப்பி பில்ட் பண்ணி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணி கொண்டு இருப்போம். ஸோ ப்ராம்ப்ட்ஸ் நாங்கள் எழுதுனா தென் ரீசனிங் நடக்குது, தென் ஆக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு ஏஜெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நடக்கிற ஒரு அடிப்படை திங். ஸோ இது வந்து அந்த ஏஜென்ட் பேப்பருக்குள்ள இருக்கிற மெயின் முக்கியமான சில விஷயங்கள். ஸோ மேபி இதில் வந்து நீங்கள் இந்த ஒயிட் பேப்பர் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் தென் கோட் லேபை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோட் லேப் இருக்குது. அதாவது ஒன்று ஒரு ஏஜென்ட் ஒன்றை பில்ட் பண்ணுறது, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறோம், டிடிடி டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் மாதிரி. ஸோ நாங்கள் டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி தென் அந்த அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணுறோம் அந்த மாதிரி. இன்னொரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆன்டி கிராவிட்டி அண்ட் ஏடிகே ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்ட பாவிச்சு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். அது என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட எக்ஸ்பென்ஸ் ட்ரெக்கர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து அப்ரூவல் விஷயம் நடக்கிற மாதிரி. இப்போ இத்தனை காசுக்கு மேலே எங்களுக்கு இது வந்துச்சுன்னு சொன்னால் அப்ரூவ் பண்ணுறதா பண்ணணும் இல்லையான்றதை ஒரு முடிவெடுக்கிற மாதிரி. ஸோ அதுதான் இந்த கோட் லேப். ஸோ இதுகளை ஆன்டி கிராவிட்டியில் இவர்கள் எல்லாமே இதில் ப்ராம்ப்ட் மாதிரி தந்திருக்கணும். ஸோ நாங்கள் இதை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஸோ இதுதான் இந்த 4வது நாளுடைய விஷயம். ஸோ எப்படி நாங்கள் பில்ட் பண்ணுற அப்ளிகேஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக நாங்கள் பில்ட் பண்ணுற அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணலாம் அண்ட் தென் அதை இவாலுவேட் பண்ணலாம்ன்றதை பற்றியான ஒரு விஷயம். ரைட். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதால எனக்கு புரிஞ்ச அளவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலில் வந்து நாங்கள் பிறவான வர்ற வீடியோக்குள்ளே ட்ரை பண்ணுறதை பார்ப்போம். அப்ளிகேஷன் மாதிரி பில்ட் பண்ண நாளைக்கு டே 5 பார்த்து சந்திப்போம். நன்றி.